அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஸ்ரீ மகான் படே சாஹிப் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புனித பெரியவர் முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்தவர். ஜாதி, மதம், இனம் இவற்றுக்கு அப்பாற்பட்டு இவர் விளங்கினார். இவர் மதங்களை கடந்து அருள் புரிபவர். அதனால தான் படே அப்படின்னாக்க பெரிய என்று பொருள். அதனால் இவர் மக்கள் அனைவரும் படே சாஹிபு என்று கூப்பிட்டார்கள். மகான் அவர்கள் தன்வந்திரி லோக தும்புரு வீணையுடன் மகிழ மரத்தின் அடியில் அமர்ந்து தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவார். அவருக்கு பக்கத்திலேயே ஒரு மண் கலயமும் சிறு பானை மற்றும் கொட்டாங்குச்சிகளும் இருக்கும். அதில் சில பச்சிலைகளும் புனித நீரும் இருக்கும். தம்மை தேடி வருபவர்களின் குறைகளை கேட்பார். சிலரை அருகே உள்ள மகிழ மரத்தை சுற்றி வரும்படி சாடையாக சொல்லுவார். அவ்வாறு அவர்கள் சுற்றி வந்ததும் அவருடைய கண்களையே உற்று பார்ப்பார். சிலர் அந்த கருணை விழிகளின் தீட்சண்யம் தாங்காது மயங்கி விழுந்து விடுவர். சிறிது நேரத்தில் விழித்து எழுந்ததும் தமது நோய் முற்றிலுமாக நீங்கியிருப்பதை அறிந்து மகானை வணங்கி வாழ்த்துவர். சிலர் மகானை வணங்கி விபூதி பிரசாதம் பெற்று அதை அணிந்ததுமே தன்னுடைய நோய் நீங்கியதை அறிந்து மகானை தொழுவார்கள். வேறு சிலருக்கு மகான் தன் கையால் ஒரு சிறு கொட்டாங்கச்சியில் தண்ணீரை கொடுப்பார். அதை அருந்தியதுமே அவர்களை பிடித்திருந்த நோய்கள் விலகிவிடும், குறைகள் அகன்றுவிடும். சிலருக்கு தமது கைகளால் தீண்டி ஆசிர்வதிப்பார். சிலருக்கு தாம் இமயமலை காடுகளில் சுற்றி திரிந்தபோது சேகரித்த பச்சிலைகளை அளித்து நோய் தீர்ப்பார். இவ்வாறு பலதரப்பட்ட மக்களோட நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மகா புருஷராக மகான் சிவஸ்ரீ படே சாஹிப் விளங்கி வந்தார். படே சாஹிப் எங்கேருந்து வந்தார், எப்போ பிறந்தார், அவருடைய அவதார தினம் என்ன அப்படின்றத பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லை. ஆனால் அவரோட ஜீவ சமாதி கிபி 1868 பிப்ரவரி மாதம் 12 ஜீவ சமாதி அடைந்தார் அப்படின்ற குறிப்பு இருக்குது. அவர் ஜீவ சமாதியான தினம் செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். ஒரு நாள் இவர் வனத்தாம்பாளையம் சென்று பண்ணை குப்பத்துக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தார். ஒரு கருநாகம் மகானோட பாதத்தை தீண்டிடுது. அதை பார்த்த மக்கள் எல்லாம் நடுநடுங்கி போயிடுறாங்க. என்ன ஆகுமோன்னு புலம்புறாங்க. ஆனால் மகான் எந்த உணர்ச்சியுமே காட்டாமல் நடந்துக்கிட்டே இருக்கார். மக்கள் எல்லாம் அவர் கூடவே ஓடி போய் இந்த விஷமுறிவு மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு வற்புறுத்துகிறாங்க. அதை கேட்ட மகான் சிரிக்கிறாரு. மக்கள் ஆச்சரியத்தோடு அவர் கூடவே பண்ணைக்குப்பம் போய் தங்குறாங்க. இரவு முழுவதும் மகானை கவனிச்சுக்கிட்டு உண்ணாமல் உறங்காமல் கவலையோடு இருக்கிறாங்க. இரவு முழுவதும் அந்த மகானும் உறங்கலை. மறுநாள் காலையில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போகிறாரு. அந்த ஆணை முகத்தான வணங்குறாரு. அவர் உடல் முழுவதும் நீளம் பரவி இருக்குது. விவரிக்க இயலாத சக்தி வாய்ந்த நிலையில் பகவான் அந்த கோவில்லையே அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அவரை தீண்டின அந்த பாம்பு, அதை கருநாகம் ஆனந்தமாக கோயிலுக்குள்ளே நுழையுது. அதை பார்த்தது மக்கள் எல்லாம் அலறடிச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மகான் மட்டும் அப்படியே நிலையாக அமர்ந்திருக்கிறாரு. அந்த கருநாகம் யாரையும் ஒன்றும் செய்யலை. இந்த மகானை 3 தடவை வலம் வருது. அது தீண்டிய இடத்துல வாயை வச்சு விஷத்தை உறிஞ்சுது. அப்புறம் விநாயகப் பெருமானை வலம் வந்துதான். சுற்றி இருந்தவர்களை திரும்பி திரும்பி பார்க்குது. மகானோட தலைக்கு மேலே படம் எடுக்குது. பிறகு கீழே இறங்கி அவரோட பாதத்திலேயே அவர் படுத்துக்குது. அது தலையை தூக்கி தூக்கி அப்பப்போ அவரை பார்க்குது, அவரை வணங்குது. 1 மணி நேரம் கழித்து மகான் மெல்ல கண்களை திறந்து பார்க்குறாரு. தன்னையே பார்த்துட்ருக்க அந்த கருநாகத்தை பார்க்குறாரு. அது என்ன பண்ணுது, தன்னோட தலையை சுருட்டி தலை குனிஞ்சு வணங்குது. அவர் பாதத்திலேயே தன்னோட உயிரையும் விட்டுடுது. அந்த நாகத்துக்கு மகான் தன்னோட 2 கைகளாலையும் வாழ்த்தி மோட்சம் கொடுக்குறாரு. அந்த பூ உடலுக்கு தன் கைகளாலேயே இறுதி சடங்குகளையும் செய்து முடிக்கிறாரு. மக்கள் இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் பிரமிப்போடு பார்க்குறாங்க. கொடிய விஷத்தை தந்த அந்த நாகத்துக்கு கூட அவரால் மோட்சம் அளிக்க முடிஞ்சுது. அந்த ஊர் மக்களுக்கு விஷம் தீண்டாதபடியும், அப்படியே தீண்டினாலும் அது அவர்கள் உடலில் ஏறாதபடியும் விஷ உயிரினங்களுக்கு ஆணையிட்டு வாழ்த்துறாரு. மக்கள் மனதில் அவர் ஒரு தெய்வமாக நிலை பெறாரு. பார்ப்பதற்கு நடுத்தர உயரமும் சிவந்த நிறமும், தலையில் ஒரு குல்லா, இடுப்பில் அரையாடை, முகத்தில் சித்திரத்தை தூரியால் செதுக்கப்பட்டது போன்ற முக அமைப்பு, விழிகளில் கருணையோட மந்திர ஜபத்தை மட்டுமே உச்சரிக்கும் மௌன குரலும் இவரின் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. யாரிடமும் எதுவும் பேசாமல் சைகை மொழியிலும் விழி அசைவாலும் இவரை நாடி வரும் பக்தர்களுக்கு பிணியை விபூதி கொடுத்து தீர்க்க முடியாத பிணிகளையும் தீர்ப்பார் அப்படின்னு பக்தர்கள் இவரோட புகழ பாடுறாங்க. மகான் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த திருக்கனூரில் சில ஆண்டுகள் தங்கியிருந்தார்.
திருக்கனூருக்கும் சின்னபாபு சமுத்திரத்திற்கும் இடையிடையே போய் வருவது உண்டு. இவருக்கு இரவு பகல் கிடையாது. இவருடைய ஜீவசமாதி விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னபாபு சமுத்திரம் என்ற கிராமத்தில் இருக்குது. விழுப்புரத்திலிருந்து புதுவை செல்லும் சாலையில் 20 கிலோமீட்டர் தொலைவில் கண்டமங்கலம் ரயில்வே கேட் இருக்கின்றது. இதன் இடதுபுறத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவில் சின்னபாபு சமுத்திரம் என்ற சின்ன ஊர் இருக்குது. இங்குதான் ஸ்ரீ படைய சாஹிப்போட ஜீவசமாதி அமைந்திருக்கு. இவர் ஜீவசமாதியானது கிபி 1868 வருடம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். இவரது ஜீவசமாதியில் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆயில்ய நட்சத்திர தினங்களில் வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஜீவசமாதி எண்கோண வடிவில் கட்டப்பட்டிருக்கு. உள்ளே மகானோட திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருக்கு. சமாதியின் முன்பு அணையா விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறது. காற்றிலும் மழையிலும் கூட அணைவதே இல்லை அப்படின்னு மக்கள் சுற்றி வருவதற்கு விசாலமான இடமும் இருக்குது. நிழல் தரும் மரங்களும் பக்கத்திலே இருக்குது. அவரின் மறைவுக்கு பிறகு மகானோட மகத்துவத்தை உணர்ந்த மக்கள் சமாதிக்கு தினமும் சென்று வழிபட்டு வருகிறார்கள். மக்கள் தங்களுடைய குறைகளை சமாதியின் முன் நின்று மனம் விட்டு சொல்வார்கள். கொடிய தொற்று மற்றும் தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் படே சாஹிப் ஜீவசமாதியை செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனம் செய்து இயன்ற அளவு அன்னதானம், நீர்மோர், பிஸ்கட், பழ வகைகளை தானமாக கொடுக்கறது உத்தமம். தாமரை இலையோட பின்பக்கம் அன்னம் வைத்து தானம் செய்வது கூடுதலான பலன்களை தரும். இவரோட ஜீவசமாதி பீடத்திற்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் உட்பட அனைத்து மதத்தினரும் வேறுபாடுகள் இல்லாமல் வழிபட்டு செல்கின்றார்கள். நோய் தீர்வதோடு மனநோய், செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற பல இன்னல்களோடு வரக்கூடிய பக்தர்களுக்கு சித்தரோட அருள் கிடைக்கிறதால பிரச்சனைகள் தீர்க்கப்படுறதா கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே முழு மனதோடு தெரிவிக்கிறார்கள். இந்த கோயிலோட அதாவது இந்த ஜீவசமாதியோட சிறப்பம்சமாக சைவ முறைப்படி திருநீரும், வைணவ முறைப்படி துளசி தீர்த்தமும் கொடுக்குறாங்க. இஸ்லாமிய முறைப்படி மயிலிறகை கொண்டு ஓதி சந்தனம் அளித்து சர்வ சமய வழிபாட்டு முறையை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. கடிகார முள் திசையில் அங்க பிரதர்ஷனம் சுற்றி வருவது மற்றும் கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர்முனையில் சுற்றுறது இதெல்லாம் பக்தர்கள் அவங்க தங்களோட வேண்டுதல் நிறைவேறினதும் செஞ்சு வராங்க. இங்கே இருக்கிற மகிழ மரத்தை திருமணம், குழந்தை வரம் இதெல்லாம் கேட்டு 21 முறை சுற்றி வராங்க. மற்ற பிரச்சனைகளுக்கு பக்தர்கள் 11 முறை சுற்றி வராங்க. கோயிலுக்கு வர பக்தர்கள் வாசனை மிகுந்த பக்தியில் சித்தருக்கு குளித்து வழிபடுறதால இந்த கோயில் எப்போவுமே நறுமணம் வீசும் இயற்கை சூழலில் இருக்குது. தீராத நோய் உள்ளவர்களும் இங்கே மன நிம்மதி மற்றும் உடல் நிம்மதி கிடைச்சி வாழ்வில் நிம்மதியாக இருக்கிறதா இங்கே வருகை புரிகிற பக்தர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. கோயில் உறுப்பினர்கள்ட்ட உரிய அனுமதி வாங்கி சித்தரோட ஜீவசமாதி ஆலயத்தில் இரவில் பக்தர்கள் தங்கி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் அதாவது ஜீவசமாதி இந்து சமய அறநிலையத்துறையோட நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருது. தரிசன நேரம்னு பார்த்தோன்னா காலையில் 6:30 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரை நடக்குது. செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் இந்த ஜீவசமாதி கோயில் திறந்திருக்கும். நீங்களும் வழிபட்டு சித்தரோட அருளாசியை பெறுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.